இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவருக்கு கொடுத்த அடைமொழி வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்கிறார் என்று சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே அவருடைய வல்லமை நம்மை ரட்சித்தது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நம்முடைய இருதயத்தை, சிந்தையை அது தூய்மையாக்குகிறது என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10:4-7 முடிந்தவர்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா போராட்டங்களிலும் மிகவும் பெரிய போராட்டம் நம்முடைய சிந்தையை தூய்மையாக வைத்துக் கொள்வதுதான். ஆகவே தான் அவர் சொல்றார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய பேராயுதம் எதுவென்றால் அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட காரியங்கள் அரணாக காணப்படுகிறது அல்லது உடைக்க முடியாத, தகர்க்க முடியாததாக காணப்படுகிறது என்றால், நம்முடைய சிந்தையில் உருவாகக்கூடிய தவறான எண்ணங்கள், நம்முடைய சிந்தையிலேயே பாவங்கள் உருவாகிறது. யாக்கோபு நிருபத்தில் அதனால தான் சொல்றாரு, ஒருவன் பாவத்தை செய்வதற்கு முன்பாக அது இருதயத்தில் உருவாகி சிந்தையாகி அது செயலாக மாற்றப்பட்டு திரும்ப அது என்னது பாவத்தை பிறப்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சிந்தனையில் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரால், அவருடைய வல்லமையால் மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2 கொரிந்தியர் 10:4-7 அவர் சொல்லுகிறார், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு நேரங்களில் வெளியே தெரியும் போது தான் தவறுகள், நாம் செயல்படும் போது தான், தவறாக செயல்படும் போது தான் அந்த தவறுகள் வெளியே தெரிகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த எண்ணங்கள் மனதில் வரும்போது அந்த எல்லா எண்ணங்களையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா அசுத்தமான எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை என்ன செய்கிறாங்களாம், கீழ்ப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும் போது, உங்கள் கீழ்ப்படிதலை நிறைவேற்றும் போதுதான் எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்தவும் ஆயத்தமாக இருக்கிறோம். பாருங்க, அவருடைய இருதயத்துல இந்த கீழ்ப்படிதல் வரும்போது தான் எதுக்கெல்லாம் கீழ்ப்படியலை, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அல்லது எந்தெந்த சிந்தையிலெல்லாம் நம்ம அசுத்தம் காணப்படுகிறது, பரிசுத்தமில்லாத சிந்தை காணப்படுகிறது என்று அந்த சிந்தைகளுக்கெல்லாம், அந்த எண்ணங்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்கிறாராம், நீதியுள்ள தண்டனை செலுத்தவும் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்வை ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் அவருடைய பிள்ளைகளுக்கு அருளுகிறார். எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நாம் சீர்தூக்கி பார்த்து அந்த எண்ணங்கள், பிரியமில்லாத எண்ணங்களை சிறைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது அவருடைய மகா மேன்மையான அந்த வல்லமையின் மகத்துவம் நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ளுகிறது, நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளுகிறது, நம்முடைய செயலை ஆட்கொள்ளுகிறது. ஆகவே தான் இங்க எபேசியர் 3:10 அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி நம்முடைய உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் புதிதாக்கப்படவும் வல்லமையாய் பலப்படவும் செய்கிறது. அருமையான லியோனார்டு ரேவன்ஹில் என்ற ஆண்டவருடைய மனிதர் இவ்வாறு சொல்லுகிறார், பரிசுத்தமற்ற ஒரு மனுஷனை
பரிசுத்தமற்ற ஒரு மனுஷனை தேவன் மற்ற இந்த உலகிலிருந்து தூக்கி எடுத்து அவனை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் அவனை பரிசுத்தமற்ற இந்த உலகத்துக்குள்ள வைத்து பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய கிருபையை பாருங்க. பரிசுத்தம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தார் அல்ல. ஒரு தாமரை பூ எப்படியாக தண்ணீர்ல அது அழுக்கு தண்ணியா இருந்தாலும் அதுல இருந்து அதுல ஒட்டாம இருக்கிறது, அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இதுதான் உலகத்துலலாம் அற்புதங்களிலெல்லாம் மிக சிறந்த அற்புதம். ஆண்டுடைய வல்லமையின் வெளிப்பாடு, வல்லமையின் ஒரு பெரிய மகத்துவம் என்னவென்றால், அவர் நம்முடைய சிந்தனையை தூய்மையாக்குகிறார். நம்முடைய சிந்தனையை நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்துவதற்கு, அவருடைய அந்த ஆளுகைக்குள் நாம் வருவதற்கு மிகவும் அவருடைய வல்லமை நம்மளே செயல்படுகிறது. நிறைய சுகமளிப்பு அல்லது அற்புதங்கள் நடைபெறும் கூட்டங்களில் ஒருவேளை பல்வேறு உண்மைக்கு மாறான செய்திகள் காணப்படலாம். ஆனால் பரிசுத்தமான வாழ்வில் இப்படிப்பட்ட போலிகள் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. சங்கீதக்காரன் ஆகவே தான் அந்த பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு 51ஆம் சங்கீதத்துல தன்னுடைய பாவத்துக்காக தன்னுடைய எண்ணங்களை கீழ்ப்படுத்த ஆண்டவருக்கு சிறைப்படுத்துவதற்காக ஆண்டவரிடத்துல ஜெபித்த பின்பு அவர் சொல்லுகிறார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். எப்போது நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம அவருடைய வல்லமையும் மகிமையும் காண முடியும் என்றால், நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய சிந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, அவருடைய வல்லமையின்படியே அதை தூய்மைப்படுத்தி ஆண்டவர் காத்து கொள்ளும் போது அவருடைய மகிமையை நாம் காணும் சிலாக்கியத்தை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆண்டருடைய அந்த தரிசனத்தை பார்க்கும்போது சொல்லுகிறார், இதோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி அந்த அவரிடத்துல காணப்படுகிற அந்த கீழ்ப்படியாம அந்த தவறை உடனடியாக உணர்ந்து ஆண்டருடைய கண்ட்ரோலுக்குள்ள அங்க வர்றாரு. முற்றிலுமாக தன்னை தாழ்த்துகிறார். இப்படியாக நிமிடந்தோறும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை அனுபவித்து அவருடைய வாழ்க்கை அவரோடு இணைந்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மிகப்பெரிய பாத்திரமாக பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவேதான் இவ்வாறு ஒரு பக்தன் பாடுகிறார், சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த ஜெகதீசா தரிசனம் தரும் முன் சன்னதி புகுந்தேன் திருவாசா என்று படுகிறார். அதுல தூய சிந்தை உண்மையில் உமையே தொழுதேற்ற தூய ஆவி கொண்டமை நிரப்பும் ஜெகதீசா. தூய ஆவி ஆண்டவர் நம்மை கொண்டு அவர் நம்மை நிரப்பும்படியாக தூய ஆவியினால தூய சிந்தனையினால இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்கள்ல நம்முடைய எண்ணங்கள் புதிதாக்கப்பட, நம்முடைய எண்ணங்கள் இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட, நம்முடைய எண்ணங்களிலே புதுமையான ஆண்டவருக்கு பிரியமான எண்ணங்கள் உருவாக நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசித்து இந்த உலகத்திற்கு ஆண்டவரே இறங்கி வந்து எங்களை மீட்டு கொண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இன்று முதல் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சிந்தனை, புதிய ஆண்டவரே எங்களுடைய தூய்மையான சிந்தனை எங்களுடைய இருதயங்களிலும் நினைவுகளிலும் வர ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல சத்ருவானவன் கொண்டு போடுகிற எல்லா பொல்லாத சிந்தனைகள், போட்டிகள், பொறாமைகள், ஆண்டவரே தவறான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய எண்ணங்களை உமக்கு முன்பாக சிறைப்படுத்தும்படியான கிருபைகளை தாங்கப்பா. உம்முடைய வல்லமையான ஆவியானவர் ஆண்டவரே பலமாய் நீங்க ஆண்டவரே இருதயத்துல செயலாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையின் ஆண்டவரே தூய்மையினால அவர்கள் ஆண்டவரே ஆட்கொள்ளப்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.